இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வெட்டுக்கிளி இருக்குல்ல, இந்த வெட்டுக்கிளி இந்த உலகத்தில் டைனோசர் காலத்தில் இருந்தே இருக்குது அப்படின்றாங்க. ஏன் டைனோசருக்கு முன்னாடி இருந்தே வாழக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அதுவும் 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து இது வாழக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இது 15 வகையான வெட்டுக்கிளி டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. வெட்டுக்கிளிக்கு காது எங்கே இருக்குன்னு தெரியுமா? வழக்கமாக தலையில் தானே காது இருக்கும், ஆனால் வெட்டுக்கிளிக்கு வயிற்றுல கூட காது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெட்டுக்கிளி மியூசிக்கை ரிதங்களை உருவாக்குமா. இந்த ரிதங்கள் மூலமாக தான் ஒரு வெட்டுக்கிளி இருந்து இன்னொரு வெட்டுக்கிளிக்கு இது கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வெட்டுக்கிளி ஜம்ப் பண்ணும்ல, இந்த ஜம்ப் மனிதனோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, ஒரு மனுஷன் வெட்டுக்கிளி மாதிரி ஜம்ப் பண்ணுறான் அப்படின்னா ஒரு ஃபுட்பால் கிரவுண்டே ஜம்ப் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு சக்தி இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ ஒரு வெட்டுக்கிளி ஜம்ப்